மாத தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பணி வாழ்வில் புனித ஜான் மரிய வியானியினுடைய தாக்கத்தை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதர்கள் இன்றைக்கு மன அழுத்தத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், மன அமைதிக்காக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகம் தற்கொலை எண்ணிக்கையிலே இந்தியாவில் முதல் 5 இடங்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையிலான காரணம், மனிதர்களின் பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான். நம்பிக்கையோடு ஒரு மனிதன் தனது பிரச்சனைகளை ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கான ஆட்கள் இன்றைக்கு இல்லை. எனவே மனிதர்கள் மன அழுத்தத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே இப்படித்தான் அந்த ஆர்ஸ் நகரத்தில் உள்ள மனிதர்களும் இருந்திருக்கின்றார்கள். அந்த அத்தனை மனிதர்களுடைய புலம்பல்களுக்கும், அந்த மனிதர்களுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அழுகுரலுக்கும் செவி கொடுத்த ஒரே மனிதர் இந்த புனித ஜான் மரிய வியானி. அவரிடம் விளங்கிய மிகச்சிறந்த பண்பாக நான் பார்ப்பது அதுதான். அது என்னுடைய பணி வாழ்வுக்கு ஒரு உந்துதலாக அமைந்திருக்கின்றது. மூத்தோர், மூத்த குடிமக்கள், இவர்களோடு அதிக நேரம் செலவிடுவது, அவர்களுடைய துன்பங்களுக்கு செவி கொடுப்பது, இதை என்னுடைய பணி வாழ்வில் நான் செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக அமைந்தது புனித ஜான் மரிய வியானியுடைய அந்த ஒப்புரவு கேட்கக்கூடிய தன்மை. அந்த ஒப்புரவு கொடுக்கக்கூடிய இடத்திலே சென்று அவர் அமர்ந்து நாள் முழுவதும் அவர் ஒப்புரவு கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதனை நான் அறிந்து கொண்ட அந்த நேரத்திலே அது என்னில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார், செவி கொடுங்கள், கொஞ்சம் பேசுங்கள், நிறைய கேளுங்கள். இந்த மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், யாரிடம் சொல்வது, யாரிடம் பகிர்ந்து கொள்வது? அப்படி பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே கிடைக்காத நேரங்களில் தான் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். எனவே அப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து, அவர்களுக்கென்று நேரம் ஒதுக்கி, அவர்களுடைய சுமைகளை கேட்டு, அவருடைய குற்ற உணர்ச்சிகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அற்புதமான அந்த ஒப்புரவு பணியை அவர் செய்தார் அல்லவா? அந்த பணியைத்தான் நான் என்னுடைய பணி வாழ்வில் அவர் ஏற்படுத்திய மிக முக்கியமான தாக்கமாக பார்க்கின்றேன். இயன்ற வரையில் செவிமடுக்கும் பண்பை நான் கடைபிடிக்க முயற்சி செய்கின்றேன். தொடர்ந்து அந்த பண்பில் வளர்வதற்கு நான் நிச்சயமாக உழைப்பேன் என்ற உறுதியையும் அன்போடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.